டுடே சேனல் வழியாக அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் ராகவி பாண்டியன். இன்றைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்த நிதி அறிக்கை பற்றிய ஒரு சில குறிப்புகளை உங்கள் முன் நான் பகிர வந்துள்ளேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுவரை 5 முறை நிதி தாக்கலை அவர்கள் செய்துள்ளார்கள். இது 6வது முறையாக நேற்று நடந்த நிதி அறிக்கையை நான் உங்கள் முன் விவரிக்க வந்துள்ளேன். ஒரு சில குறிப்புகளை மட்டுமே நம்ம பார்ப்போம். அதாவது 2024 2025 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் நேற்று நடைபெற்றது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை நடந்திருக்கும். விவசாயத்தில் ஆராய்ச்சிக்காக அந்த அமைப்பு இந்திய அரசாங்கம் ஒரு விரிவான மதிப்பாய்வாக செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்க முதல் முறையாக வைத்திருக்காங்க. மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கான 1 கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயி என்ற தரத்திற்கு உயர்த்தி சான்றிதழ்கள் மற்றும் அதற்கான குறியீடுகளை வழங்கும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளார். இதற்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா 1.52 லட்சம் கோடி ஆகும். அடுத்ததாக வேலை வாய்ப்பு திறன். EPFOவில் பதிவு செய்த நபர் முதல் முறையாக பணியில் இணையும் பொழுது அரசு அவருக்கு 1 மாத சம்பளத்தை 3 தவணையாக தரும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளார். மாதம் ஒரு முறை 120 லட்சம் இளைஞர்களுக்கு பயனடைவார்கள் அப்படிங்கிறதும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்விக்கடன். அரசாங்க கொள்கைகளின் கீழ் எந்த பயனும் பெறாத இளைஞர்களுக்கு உள்நாட்டில் உயர்கல்விக்காக ரூபாய் 10 லட்சம் வரை கல்வி கடன் கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக முத்ரா கடன். அதாவது முத்ரா கடன் பிரிவின் கீழ் முந்தைய கடனை கட்டிய தொழில் முனைவோருக்கு முத்ரா கடன் வரம்பை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தியது என்றும் அவர்கள் சமர்ப்பித்துள்ளார். உற்பத்தி மற்றும் சேவைக்கான பயிற்சிகளை பற்றி பிரதமரின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் 500 முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த விரிவான திட்டத்தை மேற்கொள்ளும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை. அடுத்ததாக 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 14 பெரிய நகரங்களுக்கு போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக நீர்வளம் மற்றும் சுகாதாரம். மாநில அரசு பலதரப்பு வளர்ச்சி வழக்குகளுடன் இணைந்து 100 பெரிய நகரங்களுக்கான நீர் வளங்கள், கழிவு நீர் சுத்திகரிப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை சார்ந்த திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இடைக்கால பட்ஜெட்டின்படி 1 கோடிக்கும் மேற்பட்ட சோலார் இணைப்பு உள்ள வீடுகளுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 1.28 கோடிக்கும் அதிக அளவில் பதிவுகளும் 14 லட்சம் விண்ணப்பங்கள் இருப்பது மக்களிடையே வரவேற்பை கொண்டுள்ளது என்பதையும் அவர்கள் முன்னிறுத்தியுள்ளார். கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. அதன் அடிப்படையில் அடிப்படை ஆராய்ச்சி முன்மாதிரி மேம்பாட்டிற்காக தேசிய ஆராய்ச்சி நிதியை செயல்படுத்துவோம் என்றும் அவர்கள் தனது பட்ஜெட் தாக்கலில் அறிவித்துள்ளார். பத்திரப்பதிவு. பெண்கள் பெயரில் செய்யப்படும் பத்திரப்பதிவுகளுக்கு முத்திரைத்தாள் கட்டணம் குறைக்கப்படும் என்பதையும் அவர்கள் தன்னுடைய நிதி அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிவிட்டுள்ளார். அடுத்ததாக வரித்துறை. தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்வது குற்றம் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம், வெள்ளி மீதான அங்கங்கள் இறக்குமதி மற்றும் அதன் வரி 15லிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமான ஒரு நிதி அறிக்கையாக அவர்கள் சொல்லியிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இவ்விடத்தில். மேலும் இந்த நிதி அறிக்கையின் கீழ் உள்ள 60 பக்கத்திற்கான அறிக்கைகளை நாம் மிகவும் சுருக்கமாக முதல் பதிவில் கொடுத்துள்ளோம். இதன்படி மேற்கொண்டு விவரங்கள் வேண்டுமெனில் கமெண்ட்ஸில் நீங்கள் இது பற்றின மறுபதிவும் வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதன் பிறகு சொல்லப்படாத துறைகளிலிருந்தும் நாங்கள் எடுத்து தங்களுக்கான விளக்கங்களையும் எளிமையான முறையில் சொல்லுவோம். அதனால் தொடர்ந்து டெய்லி டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஷேர் நீங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து எங்களோட இணைப்பில் இணையுங்கள். வாய்ப்பை நல்கிய டெய்லி டுடே சேனல் வழியாக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.